ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செட் டேட்டா டைப் பற்றி தான் பார்க்க போகிறோம். செட் டேட்டா டைப் வந்து ஒரு மியூட்டபிள் டேட்டா டைப். அதாவது நம்ம வேல்யூஸ் ஆட் பண்ணலாம். பட் இதுலேயும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நம்மளால் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அதே மாதிரி லிஸ்ட்டு மாதிரி நம்ம இண்டெக்ஸை வச்சு ஆக்சஸும் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட்டு செட் டிக்ளரேஷன் பார்ப்போம். செட் டிக்ளரேஷன் செட் எக்ஸாம்பிள். நம்ம டிக்ஷனரி மாதிரி தான் கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணோம். பட் கீ வேல்யூ பேர்ஸ்லாம் இருக்காது. ஸோ எக்ஸ் ஒய் ஜட் ஒரு கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் லிஸ்ட்டு மாதிரி தான் கொடுப்போம். பட் செட்டோட யூனிக்னஸ் என்னென்னா டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடும். இப்போ நான் XYZ எக்ஸ்ன்னு கொடுக்குறேன்னா ஒரே ஒரு எக்ஸ் தான் இருக்கும். இந்த எக்ஸை ரிமூவ் பண்ணிடும். நான் இப்போது செட் எக்ஸாம்பிள் பிரிண்ட் பண்ணேன்னா உங்களுக்கு வெறும் XYZ தான் இருக்கும். இன்னொரு டூப்ளிகேட் எக்ஸை ரிமூவ் பண்ணிடும். ஸோ இப்படி தான் செட்டை நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். செகண்ட் வந்து செட்டோட லென்த். நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்த மாதிரி எப்படி அரேக்கு லென்த்து இல்லை டப்பிள்ஸில் லென்த்து இல்லை டிக்ஷனரி லென்த்து கண்டுபிடிக்கிறோம், அதே மாதிரி தான் இங்கேயும் செட்டோட லென்த்தும் பார்ப்போம். ஸோ லென்த் ஆஃப் அந்த வேரியபிள் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லென்த் கிடைக்கும். ஸோ இந்த டூப்ளிகேட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற எலிமெண்ட்ஸோட லென்த்து தான் இங்கே கொடுக்கும். உங்களுக்கு 4ன்னு வராது, 3ன்னு தான் வரும். ஸோ இப்படி தான் லென்த்துக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து வந்து ஆக்சஸ் ஐட்டம்ஸ். நம்மளால் லிஸ்ட்டு மாதிரி இண்டெக்ஸை கொடுத்துட்டு ஒரு செட்டோட எலிமெண்ட் அந்த இண்டெக்ஸில் இருக்க எலிமெண்ட் செட்லேருந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நம்ம எப்படி ஒரு எலிமெண்ட் இந்த செட்டில் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ், அதாவது இந்த ஸ்ட்ரிங்கு இன் செட் எக்ஸாம்பிள், அதாவது இந்த எலிமெண்ட் வந்து இந்த செட்டில் இருக்கா இல்லையா இன் ஆப்ரேட்டரை வச்சு கண்டுபிடிக்க முடியும். ஸோ ட்ரூ ஃபால்ஸ். ஸோ இப்போ நான் வந்து XYன்னு கொடுக்குறேன். இந்த ஸ்ட்ரிங்கு இந்த செட்டில் இல்லை, ஸோ ஃபால்ஸுன்னு கொடுக்குது. இப்படி தான் நம்ம ஒரு எலிமெண்ட் இருக்கா இல்லையான்னு செட்டில் ஆக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ஆட் ஐட்டம்ஸ். ஆட் ஐட்டம்ஸ் ஒரு செட்டுக்குள்ளே இன்னொரு எலிமெண்ட் எப்படி ஆட் பண்ணுறதுனா செட் எலிமெண்ட் எக்ஸாம்பிள் டாட் ஆட் ஆஃப் ஏ. இப்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி செட்டு வந்து டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸில் ரிமூவ் பண்ணிடும்னு சொன்னேன். ஸோ நான் ஒய்யை திரும்ப ஆட் பண்ணுறேன். XYZ இருக்குது ஆல்ரெடி, அதில் ஏ ஆட் பண்ணிட்டோம். திரும்ப ஒய் ஆட் பண்ணால் என்ன ஆகும்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து XYZ ஏ, அதாவது செகண்ட் ஒய்யும் இது ரிமூவ் பண்ணிடும், ஏன்னா அது டூப்ளிகேட் எலிமெண்ட். ஸோ இங்கே ஒன்லி யூனிக் எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்படி தான் ஒரு எலிமெண்ட்டை ஆட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ரிமூவ் ஐட்டம்ஸ். ரிமூவ் எப்படி பண்ணுறதுனா, இப்போ வந்து எனக்கு இந்த ஒய்யை ரிமூவ் பண்ணணுன்னா செட் எக்ஸாம்பிள் டாட் ரிமூவ் ஆஃப் ஒய்ன்னு கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் செட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒய்யை ரிமூவ் பண்ணிடும். ஸோ XZ ஏ இவ்வளோ தான் இருக்கும். ஸோ இப்படி தான் ஒரு எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து ஜாயின் செட்ஸ். ஜாயின் செட்ஸ் இப்போ வந்து செட் 1ன்னு இருக்குது, இதில் வந்து 1 2 3. இப்போது செட் 2ன்னு ஒன்று இருக்குது, இதில் வந்து 2 3 4. இது எப்படி ஜாயின் பண்ணுறதுனா செட் 1 டாட், இங்கே ஜாயின் ஆப்ரேஷன் இல்லை, நம்ம யூனியன் தான் பண்ண முடியும். யூனியன் செட் 2 அப்படின்னு கொடுத்தோன்னா இப்போ நான் செட் 1 பிரிண்ட் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து செட் 1 இஸ் ஈக்குவல் டு, ஒரே நிமிஷம், செட் 1 இஸ் ஈக்குவல் டு செட் 1 டாட் யூனியன் ஆஃப் செட் 2ன்னு கொடுக்கணும். இப்படி கொடுத்தோன்னா இந்த 1 2 3யும் 2 3 4யும் கிளப் பண்ணிடும். இப்போ இங்கே 1 2 3 4ன்னு மட்டும் வந்துச்சுன்னா, ஏன்னா 2 3 வந்து இங்கே ஆல்ரெடி டூப்ளிகேட். நம்ம 1 2 3 2 3 4 கிளப் பண்ணும் போது என்ன இருக்கும்னா 1 2 3 2 3 4 இப்படி இருக்கும். 2 3 ஆல்ரெடி டூப்ளிகேட்னால இந்த 2 3யை வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும் கடைசியில் 1 2 3 4, அதுதான் இங்கே கிடைச்சிருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம 2 செட்ஸை வந்து ஜாயின் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து செட் மெத்தட்ஸ். செட்டோட மெத்தட்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னா, இப்போது செட் 1 வந்து
1 2 3 அப்படின்னு வச்சுருப்போம். செட் 2 வந்து 2 3 4. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். யூனியனுங்கிறது ஒரு மெத்தட், அதே மாதிரி ரிமூவ்னுங்கிறது ஒன் மெத்தட், ஆட்ங்கிறது ஒன் மெத்தட். ஸோ அதே மாதிரி செட் 1 டாட் இங்கே இன்டர்செக்ஷன் இருக்கும். இன்டர்செக்ஷன் ஒரு மெத்தட், அதே மாதிரி டிஸ்ஜாயிண்ட், சப்செட், இதெல்லாம் நீங்கள் வந்து மேக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஜாயின், இன்டர்செக்ஷன், யூனியன், அதாவது 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்க்கிள்ஸ் சர்க்கிள்ஸ் போட்டுட்டு எந்தெந்த எலிமெண்ட்ஸ் யூனியனாக இருக்குது, எந்தெந்த எலிமெண்ட்ஸ் யூனிக் அந்த இதுக்கு மட்டும் இருக்குது அப்படின்லாம் படிச்சிருப்போம். அதே மாதிரி தான் செட்டு வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு வேளை எனக்கு வந்து இந்த 2 செட்லேயும் எது இன்டர்செக்ஷன் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கணுன்னா set 1 is equal to set 1 dot intersection of set 2 அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே print set 1 கொடுத்தோன்னா இல்லை intersected set. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1 2 3லையும் 2 3 4லையும் உங்களுக்கு எது இன்டர்செக்ஷன்? 2 1 3 தான் காமன் எலிமெண்ட்ஸ். இதை தான் உங்களுக்கு இன்டர்செக்ஷன் பண்ணிவிட்டு 2 3ன்னு கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி மேக்ஸ் ஆப்ரேஷன்ஸும் செட்டு வச்சு பண்ணலாம். ஸோ இதோட நம்ம செட்டு கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ்.